ஹரப்பாவுக்கும் போகாத ஒரு ஆள், மொகஞ்சோதராவுக்கும் போகாத ஒரு ஆள். இங்கே வந்து எம்எஸ் வாட்ஸு, அங்கே வந்து பானர்ஜி. அது வந்து கமலஹாசன் ஒரு படம் எடுத்தார் பார்த்தீங்களா, ஹேராம்னு ஒரு படம். இதெல்லாம் அகழ்வாராய்ச்சிலாம் பண்ணுற மாதிரி அது கிட்டத்தட்ட பானர்ஜி கதை மாதிரி தான். அப்போ வந்து இந்த பானர்ஜியும் எம்எஸ் வாட்ஸும் தோண்டின விஷயங்கள் 3 இடத்துல இருக்குது. அப்போ பாகிஸ்தான் தனியாக பிரியல. கொஞ்சம் மெட்டீரியல் லாகூரில் இருக்குது, கொஞ்சம் மெட்டீரியல் நாக்பூரில் இருக்குது, மகாராஷ்டிரா. இவருக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். பானர்ஜி அவர் தோண்டின மெட்டீரியல்லாம் கல்கட்டா கொண்டு போயிட்டார். எப்பயாவது ஒருத்தன் எவனாவது யதார்த்தமாக மாடு மேய்க்க போன இடத்துல கால் தட்டி விழுவான். விழுந்த இடத்துல ஒரு மண்டபம் இருக்கும், உடனே ஏதாவது ஒரு காசு கிடைக்கும், அவருமே தாசில்தார்கிட்ட சொல்லுவான். அப்புறம் அப்படி இப்படி தான் வந்து நம்ம நாட்டில் ஒரு விபத்தினால வந்து அகழ்வாராய்ச்சி நடந்திருக்கே தவிர, இங்கே இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தேடி ஒரு மெட்டீரியலை தேடி இது இங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு அதாவது எக்ஸ்பிரிமெண்டிங் ஆர் எக்ஸ்ப்ளோரிங் ஆர்கியாலஜி நடந்ததே கிடையாது. ஆக்சிடென்டல் ஆர்கியாலஜியாக நிறைய நடந்தது. இந்த மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா, இந்த 2 மெட்டீரியலையும் அடுக்கி வைக்க பார்க்குறாரு. ஹரப்பா, மொஹஞ்சதாரோ 2க்கு நடுவில் 600 கிலோமீட்டர். இங்கே கிடைச்ச செங்கல் அப்படியே அளந்து பார்க்குறாரு. ஒரு மில்லி மீட்டர் கூட வித்தியாசம். இந்த எடைக்கல் இதையும் போட்டு இதையும் எடை போட்டு போட்டால் அப்படி எழுத்து அதே மாதிரி, பொறிப்பு அதே மாதிரி. இப்படி நிறையா விஷயத்தை அவர் வந்து ஒரு ஒப்பிட்டு பார்த்துட்டு இது எப்படி இங்கே டேலி ஆகுது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாரு. அதான் வந்து நைன் ஜோட்ஸ் லகரி சொல்லுவாங்க, ஜான் மார்ஷல் வந்து ஒரு ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி, மைண்டுக்குள்ளே ஒரு ஷெர்லாக் ஹோம்ஸ் இருக்கான். அந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் தான் சொல்கிறான், இது வந்து லோக்கல் கல்ச்சர் இல்லடா, இது வந்து ஒரு சிவிலைசேஷன்.